வந்து நம்ம வீட்டில் உளுந்து கஞ்சி பண்ண காப்பிக்கு பதில் இப்போ உளுந்து பவுடர் வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன். அது சரியாக கொஞ்சம் அரைக்கல, அதனால் இப்போ கொஞ்சம் போட்டு நான் அரைக்கிறேன் கஞ்சி பண்ணுறதுக்கு. பாருங்கள், 3 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன், அது போதும் 4 பேருக்கு. இப்போ வந்து ஒரு 4 ஏலக்காய் போட்டுங்க, நல்லா வாசனையாக இருக்கும் அந்த அரைச்சி செய்யும் போது. பவுடர் பண்ணுறேன் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தால் தான் கஞ்சி நல்லா வரும், குறப்பு இல்லாமல் நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது. நல்லா கஞ்சி வைக்கிறதுக்கோசரம் 1 டம்ளர் தண்ணி கொதிக்க விட்றேன். நல்லா கொதிச்சு அது பபுள்ஸ் மாரி வரணும். தண்ணி வைக்கிறேன், கொதிக்கிட்டேன், நல்லா கொதிக்கிட்டாது. இப்போ வந்து இப்போ பாருங்கள், அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கினேன். அரைச்சி வச்சு இந்த உளுந்து மாவு இதை போட்டுக்கிறேன். எதனாலன்னா அது நல்லா கட்டி முட்டி இல்லாத கலக்கணும், நல்லா கலக்கணும். அது எடுத்து வச்சுருவோம், இடத்துல இருக்கக்கூடாது. நல்லா இப்படி கலக்கணும், கட்டி முட்டி இல்லாமல் நல்லா இப்படி கலக்கிங்க. கலக்கினா கட்டி முட்டியே வராது. நல்லா இப்படி கலக்க வேண்டியது தான். நல்லா கலக்கிறதுக்கோசம் இது வந்து நல்லா இதுவாக இருக்குது, கலக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக வருது பாருங்கள். எப்படி கட்டி முட்டி இல்லாமல் வரும் பாருங்கள். நல்லா இது நல்லா வந்துடும் உங்களுக்கு கட்டி முட்டி இல்லாமல். தண்ணி பாருங்கள் நல்லா கொச்சி பபுள்ஸ் மாரி வருது. இப்போ வந்து நம்ம இது ஊற்றுவோம். பபுள்ஸ் மாரி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நல்லா ஊற்றி கலக்கிடுவோம். நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா கலக்கினோம்னா கட்டி முட்டி இல்லாமல் நமக்கு வரும். நல்லா கலக்குவோம். இருங்க வரேன். நல்லா கலக்கிடுவோம். நல்லா கட்டி முட்டி இல்லாமல் கலக்கணும். இப்படி கலக்கணும், அப்படியே கலக்கினே இருக்கும். பால் வந்து 1 டம்ளர் ஊற்றலாம் அளவாக. பாருங்கள், நான் அதிலே ஊற்றுறேன், ஏன்னா அதில் மாவு இருக்குது, அதனால தான் நான் அதிலே ஊற்றி கலக்கி ஊற்றிடலான்னு ஊற்றுறேன். நான் பாருங்கள் ஊற்றுறேன். அதில் நான் கொஞ்சமாக இப்போ ஊற்றிக்கலாம், அப்புறம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பால் மொத்தத்தையும் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பால் கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும். இதை பாருங்க, கட்டி முட்டியே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. தேங்காய் திருவுறேன் அந்த கஞ்சி மேலே, கஞ்சிக்கு போகிறதுக்கோசம் தேங்காய் திருவுறேன். சின்ன பத்தை ஒன்று கஞ்சி உளுந்து கஞ்சி பண்ணது. சுட சுட கஞ்சி, உளுந்து கஞ்சி, நல்லா சூடான கஞ்சி. தேங்காய் திருவி போடுறேன். தேங்காய் இருக்குது கொஞ்சம் தான் நான் போட்டு. முந்திரி திராட்சை